தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல கலாமா பரமனுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, பரமனை ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பரமன் தான். முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, கலாமா சொன்ன அந்த விஷயத்த பரமன் செய்யலையே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம இளமதியோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கடன் குடுத்தவங்கலாம் வராங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனாச்சும் முன்னாடி இருந்துச்சு. அதனால என் கடன திருப்பி குடுத்துருவோம்னு இருந்தேன். இப்ப கடையும் வந்து பார்த்தீங்கன்னா, பூட்டிட்டு போயிட்டாங்களாமே. இப்ப எங்களோட கடனெல்லாம் நீ எப்படி குடுப்ப? அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதியும் ஒரே 1 வாரம் டைம் குடுங்கண்ணே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் நல்லவங்களாட்டுக்கு சரிம்மா உனக்காக நான் 1 வாரம் டைம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இளமதியும், இளமதியோட அப்பாவும் நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இத கேட்ட உடனே இளமதியோட தம்பிக்கு பயம் வந்துருது. ஸோ இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோமே! அதனால சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமனும் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரமா இளமதியோட துணிய தேட ஆரம்பிக்கிறாப்ல. இந்த பக்கம் ரிஷியோட அப்பா, அம்மா இளமதிய போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அத ரிஷி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரிஷி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல இப்ப போக வேணாம். ஏன்னா, இப்பதான் இளமதியோட துணிக்கடையில ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷி வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கு, இன்னும் நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கவே இல்லையே அப்படின்னு நெனச்சுக்கிட்டே அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த பக்கம் இளமதியோட தம்பி அந்த துணியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்து எப்படியாச்சும் பிளாக்ல வித்து தீர்த்தரணும் அப்படின்னு பிளான் பண்ணி, அங்க இருக்கிறவங்க யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி, "இந்த துணி ரொம்ப கம்மி தான். ரூ. 2,00,000 துணி" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிறதுக்காக டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் இளமதியும், இளமதியோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிஷி நெனச்ச மாதிரியே வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. இதுக்காக தானே ரிஷியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வந்த உடனே அவரே எல்லாம் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாப்ல. "கவலைப்படாதீங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.